கௌதம் சில நாளைக்கு என்ன நடக்கும்போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. கௌதம் வந்து இன்டர்வியூ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஆல்ரெடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்த மேனேஜர் வந்து சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வந்து அணைச்சி வச்சுட்டாங்க. கௌதம் வந்து சிக்க வைக்கணும் தான் இது மாதிரி ட்ராப் வந்து விரிச்சிருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து கௌதம் வந்து இன்டர்வியூக்கு கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறப்ப அவங்க எல்லாம் வேறு மாதிரியே பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. போக போக தான் வந்து கௌதம்க்கே தெரியுது. ஏங்க நீங்கள் எந்த அர்த்தத்தில் வந்து பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு கௌதம் வந்து கேட்குறாங்க. அப்போன்னு பார்த்து நான் எல்லாம் ஒரே அர்த்தத்தில் தான் சார் பேசுகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல கௌதம் கை மேல் வச்சு அப்படியே வந்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. மரியாதையாக கையெடுங்க, உங்களுக்கெல்லாம் இங்கெல்லாம் வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, என் வேலையை இனிமேட்டு தான்ப்பா நான் ஆரம்பிக்க போகிறேன், உனக்கு தான் எந்த வேலையும் கிடையாதுங்கிறேன், என்ன வேலையை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஏதோ ஒரு செயல் வந்து செஞ்சிடுறாங்க. செஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இது மாதிரிலாம் பண்ணனா எல்லாரும் நம்புவாங்களா, என்ன தம்பி இப்படிலாம் காமெடி பண்ணிகிட்டு இருக்க, இப்போ பாரு என்னோடய பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லி வெளியில் வந்து கொடுக்கணும்னா ஓடி வந்து போகிறாங்க. அவங்க எல்லாரையும் வந்து நம்ப வைக்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. மேனேஜர் வந்து ஆல்ரெடி வந்து ஜேபியோட ஆள், இப்போ வந்தவங்களும் ஜேபியோட ஆள் தான். என்ன சார் இப்படி பண்ணி வச்சுட்டீங்க, அவங்க போலீஸை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி போகிறாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையா சார், என்ன சார் இன்டர்வியூ எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீயும், பின்ன நான் ஜேபியோட ஆளாச்சே, நான் இப்படி தானே பேசுவேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மேனேஜர் இன்னொரு வாட்டி இது மாதிரி சத்தம் போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், வந்தால் வரட்டும், என்கிட்ட உண்மையும் சத்தியமும் இருக்குது, ஐயோ இவர் எப்படி இருந்தாலும் வந்து வீட்டுக்கு வந்து அமுச்சு வச்சிடணுமே, இங்கே இருந்தால் சரி வராதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மேனேஜரு, சரி சார் நீங்கள் இங்கேருந்து போங்க, நான் எதுக்கு பயந்து ஓடணும், அவங்க போலீஸ் வந்து கூட்டிகிட்டு வரேன்ட்டு இருக்காங்க, இங்கே இருந்தீங்கன்னா கம்பெனியோட ரெப்புடேஷன் எல்லாம் போயிடும் சார்னு சொல்லி ஒரு மாய வேலையை வந்து விதிக்கிறாங்க. கௌதம் முன்ன சரி நான் போகிறேன்னு சொல்லும்போது கீழே வந்து குனிஞ்சு என்னென்னமோ எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம் அப்பன்னு பார்த்து செல்ஃபோனை வந்து மியூட் பண்ணிடுறாங்க. யாருமே வந்து ஃபோன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள் வர மாதிரி தான் செட் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த இடத்துல மேனேஜர், சரி சார் நீங்கள் பத்திரமா போயிட்டு வந்துருங்கன்னு சொன்னோன்னா போயிட்டு வராங்க. ஒரு பக்கம் என்னது இப்படியெல்லாம் நடந்து போச்சுன்னு கம்பெனி ஸ்டாஃபே வந்து அரசல் பொரசலாக வந்து கௌதம் பற்றி பேசிகிட்டு இருக்கத அவர் மனசுக்கே வந்து கேட்கல. கேஷுவலாக வந்து கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் ஜேபி சொன்ன மாதிரியே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேக வேகமாக போகிறாங்க. அந்த இடத்துல இன்டர்வியூக்கு வந்த பொண்ணு நம்ம இந்திரா வந்து அந்த அம்மா கூட போயிட்டு ஒரு 10-15 பேர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அக்கா நீங்கள் ஒரு 6 பேர்கிட்ட இங்கே இருக்கீங்க, இப்போ இந்த அம்மா வந்து ஒரு 6 பேர்கிட்ட சொன்னாங்க, 6 6 12னா இன்னும் ஒரு 8 பேருக்குள்ளே தானே இருப்பீங்க, யார் யாருன்னு சொல்லுங்கக்கா, இந்த கயிறு அவுந்து விழுந்திருக்கு பாருங்களேன், யாரடி அவுத்தது, சாமிக்கு வந்து விரதம் எடுக்கணும் தானே, இது மாதிரி பண்ணோம், வெக்காளியம்மன் கோயில்னா சும்மாவா அப்படின்னு சொல்லும்போது, அக்கா வேணும்னு யாரும் வந்து அவுத்தெல்லாம் போடல, யாரோ இந்த கயிறை வந்து 3வது மனுஷன் வந்து பிடுங்கி கீழே போட்ட மாதிரி தான் இருக்குது, முதல்ல யோசிச்சு பாருங்க, அப்போனா யாரை வந்து இல்லை அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு 6 பேர் சொல்கிறாங்க. அக்கா நீங்கள் ஒரு 6 பேர் இருக்கீங்க, இப்போ 7-8 பேர்கிட்ட சொன்னீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு 6 பேருக்கு ஃபோன் அடித்து சொன்னாச்சு, அப்போனா மொத்தம் எத்தனை பேர் ஆச்சு, இன்னும் ஒரு ஆள் தானே மிஸ் ஆகுது, அந்த ஒரு ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லும்போது ஒரு பேர் வந்து சொல்லிடுறாங்க. அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவங்களா அப்படின்னு சொல்லி இந்த வந்து இன்டெரக்டாக வந்து கேட்டோன்னா, ஆமாம் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்க்குறாங்கன்னு ஃபோன் அடித்தா நாட் ரீச்சபிள் வந்துகிட்டே இருக்குது. என்ன பண்ணு எதுக்குன்னு சுத்தமாகவே தெரில. அந்த இடத்துல நம்ம இந்திராவுக்கு அப்பன்னு பார்த்து இந்திராவுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. கௌதம் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பொண்ணு தான் வந்து பேசுகிறா. மேடம் இப்போ ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, கௌதம் சார் இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு அந்த இடத்துல ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க. ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க, இப்போ கௌதம் வேறு ஆஃபீஸில் இல்லை, அந்த பொண்ணு போலீஸ் கூட்டிகிட்டு வரேன்னு போயிருக்கு. என்னது கௌதம் வேறு ஆஃபீஸில் இல்லையா, அவன் எதுக்கு பயந்துக்கிட்டு இது மாதிரி போகிறான், இது ஏதோ ஒரு பெருசாக கௌதம் வந்து சிக்க வைக்கிறதுக்கு போட்ட சதி வேலை மாதிரி தான் இருக்குது. நான் அங்கே உடனே வரேன்னு சொல்லி இந்திரா மட்டும் அங்கே வேக வேகமாக கிளம்புறாங்க ஆஃபீஸுக்கு. என் ஹஸ்பண்டுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நான் என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு போகிறேன், நீங்கள் எங்கள் ஹஸ்பண்டுக்காக வந்து வேண்டிக்கங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. கௌதமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா நாட் ரீச்சபிள்னு வருது. என்னது ஃபோனை நாட் ரீச்சபிள்னு வச்சுருக்கான், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன், அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், இருந்தாலும் இது மாதிரி வந்து வலை விரிக்கிற மாதிரி தானே இருக்குது. கௌதம் என்ன கௌதம் இப்படி பண்ணிட்டியே, மாமா தானே ஆஃபீஸ்க்கு வந்து போக சொன்னாங்க, ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி இந்திரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த பொண்ணு வந்து போலீஸ் முன்னாடி வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல போலீஸு இது மாதிரி இன்டர்வியூ போனோன்னா இது மாதிரி ஆயிடுச்சு மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க, வெக்கமே இல்லாமல். அப்படியா, சரி நீ புகார் எடுத்து கொடு மேடம், அவங்களாம் பெரிய ஆள் மேடம், என்ன மேடம் எனக்கு கவலையாக இருக்குது, ஏய் நீ எழுதி கொடுமா நான் பார்த்துக்கிறேன், இங்கே எல்லாருமே வந்து என்னை பொறுத்தளவு ஒரே மாதிரி தான் நான் டீல் பண்ணுவேன், நான் ஒரு ஜான்சி சரியா, என் பேருக்கு ஏற்ற மாதிரியே நானும் நேர்மையாக தான் நடந்துப்பேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து பேசுகிறாங்க. அப்படியே வந்து வாசலில் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட
புகார் எழுதி வாங்கிட்டு அப்படியே வெளில வரப்ப நிறைய பேர் வந்து பத்திரிக்கையாளங்க வந்து மைக் எடுத்துட்டு வந்துடுறாங்க. இது மாதிரி பிரச்சனையாச்சுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். நீங்கள் நியாயம் வாங்கி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நியாயம் எல்லாருக்கும் ஒன்று தானே, அதனால கண்டிப்பாக வாங்கி தருவேன். ஏன் மேடம், அவங்களாம் மிகப்பெரிய கோடீஸ்வரங்க, அவங்கள்ட்டேருந்து உங்களால் நியாயம் வாங்கி தர முடியுமா? ஏன்பா, நான் வாங்கி தரேன், அதான் என்னோட டியூட்டி அப்படின்னு அந்த போலீஸ் அதிகாரி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இருக்கிறப்ப, இந்த கேப்பில் வந்து பின்னாடி வந்து போகிறாங்க அந்த இடத்துல. அந்த இன்டர்வியூக்கு வந்த ஒரு அம்மா, அவங்க வந்து ஜேபிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். அவர் மிகப்பெரிய ஆளாக இருப்பார் போல இருக்குது. அவர் ரொம்ப ஜென்டில்மேனாக தான் நடந்துக்கிட்டாங்க. இதில் வேறு எதுவும் சாட்சி எதுவும் இருந்துச்சுன்னா அப்புறம் என்னை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. என்னை மன்னிச்சிருங்க சார். என் ஃபோட்டோலாம் டிவி பத்திரிக்கையெல்லாம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் வராத அளவு நம்மளாம் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போதைக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணும் தெரியலையேங்கிற மாதிரி பட்டமாக இருக்காங்க அந்த இடத்துல பொண்ணு. நான் உனக்கு காசு கொடுத்துருக்கேன், நீ வந்து அதை சிறப்பாக செஞ்சு முடிக்க தான் இங்கே வந்திருக்க, அதனால் அதை அப்படியே நடத்தி கொடுத்தா போதும், சரியா? இல்லாட்டி இந்த ஜேபி யாருன்னு தெரியும்ல உனக்கு? என்ன சார், இங்கே வந்தால் நீங்கள் உதைக்கிறீங்க, அங்கே போனால் கௌதம் உதைக்கிறேங்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சரி சார், நான் உங்கள் பக்கமே விசுவாசியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நான் உனக்கு நியாயம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு மாசா வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க. எங்கே இருக்காரு உங்கள் கௌதம் சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆஃபீஸில் இல்லை. ஓ ஓ அப்படியா, ஓகே ஓகே, அப்போனா இங்கே இது மாதிரி நடந்திருக்கு, ஆனால் தான் கௌதம் சார் இங்கே ஆஃபீஸில் இல்லை அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, என்ன பொண்ணு ஏது பொண்ணு அங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியல. இப்போ ஃபோன் பண்ணால் ஃபோனும் வந்து நாட் ரீச்சபிள்னு வருது. ஓகே ஓகே, என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இன்ஸ்பெக்டர். வேக வேகமாக வந்து இந்திரா மாட்டுக்கும் மாசா வந்து உள்ளே இறங்கி வர மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாகவே முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.